குறித்த பயத்துடன் அம்மா மகாவிருத்திங்கராதேவி உன்னுடைய திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். அம்மா, நீயே எங்களுக்கு தாயாகவும் துணையாகவும் தயாபரியாகவும் குருவாகவும் இருந்து எங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவாய். எதிர்காலம் குறித்துள்ள பயத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவாய். என் குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எதிர்காலம் குறித்துள்ள அத்தனை பயங்களில் இருந்தும் மிக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்து நாங்கள் சொல்லும் வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையை நேசித்து சுவாசிக்க அன்னியான மகாவிருத்திங்கராதேவியை அருள் புரிவாய். எப்பொழுது நிறைவேறக்கூடிய பராசக்தியாகிய மகாவிருத்திங்கராதேவி தெய்வம் என் வீட்டில் வந்து நீ காலெடுக்கும் இந்த செகண்ட், இந்த நிமிஷம், இந்த நிமிடத்தில் நான் உங்களுக்கு நல்ல வீடை கட்டிவிட்டேன். உன்னுடைய நாமத்தின் வழியாகவே நான் என் கணவன் என்னுடைய கணவரை நல்ல ஒரு உத்தியோகத்தை தந்து எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வழியமாக எனக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை தான், எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் என்று போற்றும் விதமாக இந்த வேலையில் வந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, அத்தனையும் தீர்த்தருள்வாய் என்கின்ற கோரிக்கையுடன் உன்னுடைய பாதத்தை தேடி வந்திருக்கின்றோம். இந்த வேள்வியை கலந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா, நெருப்புடைய குழு போல துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பம் உன்னுடைய மிக பிரம்மாண்டமான நிழலிலே வந்து விழுந்த நிமிஷத்தில் முதல் கொண்டு இன்று வரையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றன என்றால் அன்னையே நீயே குருவாக இருந்து எங்களுக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கின்றாய், எங்களை வழிநடத்துகிறாய் என்ற தைரியம்தான். அம்மா, இந்த தைரியத்தின் நிலையில் தான் இவ்வளவு கண்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு உன்னை தேடி வந்து இந்த வேள்வியை கலந்து கொண்டிருக்கின்றோம். வேள்வி நிறத்தில் இடக்கூடிய பொருள் அனைத்தும் உன்னையே சேருங்கள் என்று கூறினார். அதே போல நான் என்னுடைய துன்பத்தையும் கண்ணீரையும் வேதனையையும் சந்தோஷத்தையும் என் அனைத்து விதமான சொல்வாய் நீயே பிறந்தாய், நீயே கந்தமாக பிறந்தாய், நீயே பூரசு என்கின்ற குதிரையாக பிறந்தாய், நீயே இந்த ஐவராதமாக பிறந்தாய், நீயே எல்லா விதமான சௌபாக்கியமாக பிறந்தாய், நீயே பாதுகாதமாக பிறந்தாய். அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை என்கின்ற வரம் மட்டுமே. அந்த குழந்தை தருவதற்கு ஏன் இந்த தாமதம் என்று குருவிடம் கேட்கும் பொழுது, சாதாரண குழந்தை என்பது 10 மாதத்தில் பெற்று விடுவாய், நீ பிறப்போறது மகாராஜமாதை. ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் 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 ஜெய்
ஜெய ஜெய வெற்றியங்கரா, ஜெய ஜெய வெற்றியங்கரா.